ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இப்போ இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கனோட ஸ்டேட்டஸும் இன்னைக்கான தரிசனத்துக்கு எடுக்கக்கூடிய நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திருப்பதி தரிசனம் போறவங்க லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளால கிடைச்சது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால கண்டிப்பா இந்த செவ்வாய் புதன் இந்த 2 நாட்களை விடவே இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா நேத்திர தரிசனம். ஸோ நேத்திர தரிசனத்துல பெருமாளை பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அதனால நமக்கு வியாழக்கிழமைகள்ல மற்ற நாட்களை விட கொஞ்சம் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இது வீக் டேஸ்ல நான் சொல்றது. சனி ஞாயிறு அது எப்பவுமே வார விடுமுறை அப்படின்றனால எல்லாருக்குமே லீவு கிடைக்கும். அது கூட்டம் வேற. பட் இந்த வீக் டேஸ்ல நமக்கு வியாழக்கிழமைகள்ல மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். நேரடி இலவச தரிசனத்துக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள ஆகலாங்க. மொத்தமா 20 கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். எதனால அப்படின்னா நமக்கு இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. வெள்ளிக்கிழமை காலையில திருமலையில சுவாமிக்கு அபிஷேகம் இருக்கிறனால காலையில ஸ்லாட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடி இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் எஸ்எஸ்டி டோக்கன் மத்தியான ஈவினிங் ஸ்லாட்னா ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இதுவே 300 ரூபா தரிசனமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2.5ல இருந்து ஒரு 4.5 மணி நேரம் ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள எடுக்கலாம். ஸோ முன்ன பின்ன இருக்கும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட மந்த், அதாவது அக்டோபர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 12 மணிக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்லயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி ஆஜித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. 10 மணியோட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோட ரிசல்ட் 12 மணிக்கு வரும்ன்றத வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னாலே அப்டேட் ஆகி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கக்கூடிய டோக்கன் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுங்க. ஸ்ரீவாரி மெட்டில மட்டும் ஒரு 7:30 மணியோட அப்டேட் படி ஒரு 1000 டிக்கெட் இருந்திருக்கு. ஸோ இப்போ அவைலபிள் இருக்குமா என்னது கன்ஃபார்மா தெரியாதுங்க. ஸோ மேபி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் இங்க எல்லாமே நமக்கு டோக்கன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளைக்கு தான் நமக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் திவ்ய தர்ஷன டோக்கன் அதோட ஸ்டேட்டஸா இருக்கு. அதே போல இன்னைக்கான தரிசனத்தோட அப்டேட்டாவும் இருக்கு. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் ட்ரா எவ்வளோ நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு, இப்போ நமக்கு நடக்க போகுதுன்ற அப்டேட் கொடுத்துருப்பாங்க. 12 மணிக்கு தாங்க நடக்கும். லைவா இதே வெப்சைட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு சேவாவுக்கும் அவங்க லைவா அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ டிப் 2 கண்டக்ட் பண்றது கிடையாது ரீசெண்ட் டேஸ்ல. டிப் 1ஓட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால டிப் 1ல செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த சேவாவுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. ஒரு சிலர் போக முடியாத அந்த டேட்லன்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு ரேரானதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியும் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. அதனால உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பெருமாள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மூலவர் சிலைக்கு செய்யக்கூடிய சேவாக்கள் அப்படின்றனால இது நமக்கு இந்த டிக்கெட்ல போனா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் நான் ரிப்பீட்டடா சொல்றேன்னா, ஸோ இதோட வேல்யூ தெரியாம ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் இதுக்காக காத்திருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. 12 மணிக்கு லைவா அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல்ல உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம், அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கான டிக்கெட் அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது அஃபிஷியல் இந்த வெப்சைட்லயும் இன்னும் அவங்க கொடுக்கல. இந்த நியூஸ் வெப்சைட்லயும் ப்ரெஸ் ரிலீஸ்லயும் இன்னும் அப்டேட் பண்ணல. அப்படி இருந்தாலும் இதை நம்ம எப்படி அஃபிஷியல் நியூஸா எடுத்துக்கலாமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா டிடிடியோட எஸ்விபிசி சேனல் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த எஸ்விபிசி சேனல்ல நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஒரு டிக்கெட்டும் இந்த டேட்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அஃபிஷியல் டிவிலே அதை அப்டேட் பண்ணும்போது அது அஃபிஷியல் நியூஸாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.